வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அரசு மருத்துவர் வீட்டில் 158 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணக்கார வீட்டின் வாசல் மண்ணை எடுக்கச் சென்றவர்கள் அதே வீட்டில் திருடியுள்ளனர். போலி ஜோசியரின் பேச்சை கேட்டு திருட்டில் ஈடுபட்டவர்களின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புது பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ராஜா. இவர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். கடந்த 25ஆம் தேதி அன்று இவருடைய வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 158 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து காடாம்புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் நகை கொள்ளை தொடர்பாக மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் லொகேஷன் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட தருமபுரி, மேட்டூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முருகன், தினேஷ்குமார், ஜெகதீசன், அசோக்குமார், சுரேஷ் ஆகிய 5 பேர் சிக்கினர். கடந்த வாரம் 5 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் மற்றும் 94 சவர நகைகளை உருக்கிய நிலையில் தங்க கட்டியாக மீட்டனர் போலீசார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வந்த நிலையில் மேட்டூரை சேர்ந்த வல்லரசு, மூர்த்தி ஆகிய 2 கடந்த 13ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 சவரன் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டன. துணிகர திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருட்டு நடந்த மருத்துவர் வீடு கடலூர் புது பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ளது. ஆனால் திருட்டு வழக்கில் சிக்கிய 7 பேரும் வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். எனவே உள்ளூரை சேர்ந்த நபர்கள் உதவி செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் போலீசார். இதில் புது பிள்ளையார்குப்பம் கோவிந்தராஜ் என்பவர் போலீசாரிடம் சிக்கினார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிஎன் பாளையம் சேகர், அரியலூர் அன்பழகன், ஈரோடு செல்வம் என்கிற சண்முகம் ஆகியோர் போலீசாரிடம் சிக்கினர். புது பிள்ளையார்குப்பம் கோவிந்தராஜ் கடன் பிரச்சனையை தீர்க்க ஒரு ஜோசியரை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது உங்கள் பகுதியில் உள்ள பணக்கார வீட்டில் வாசல் மண், வீட்டின் உரிமையாளர் காலடி மண் எடுத்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் பணம் எப்படி சேர்கிறதோ அதுபோல் உங்கள் வீட்டிலும் அதிகரிக்கும். நீங்கள் அவர்களிடம் பணம் கேட்டாலும் உடனடியாக மறுக்காமல் பணம் கொடுத்து விடுவார்கள் என்று கூறியுள்ளார் ஜோசியர். இதனை நம்பிய கோவிந்தராஜ் புது பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள மருத்துவர் ராஜா வீட்டை தேர்வு செய்திருக்கிறார். ஆனால் காலடி மண்ணை எடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கூட்டாளிகள் மூலமாக அதே வீட்டில் கொள்ளையடித்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கொள்ளையர்கள் சிறையில் நண்பர்களாக பழகி பிறகு ஒன்றாக சேர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.